வெல்கம் டு மை சேனல். இப்போ திருக்குறள் அதோட பொருள் பார்க்கலாம். இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. நம்ம ஒரு உதவியும் செய்யலை, ஆனால் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்றப்ப அவங்களோட ஹெல்ப் ரொம்ப பெரியது அப்படின்றது இதோட அர்த்தம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் ஒரு சின்ன உதவி ஒருத்தவங்க செஞ்சால் கூட அது ரொம்ப பெரிய உதவி. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப் கடலை விட பெருசு. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். திணைனா ரொம்ப சின்ன தானியம். அந்த மாதிரி ஒரு சிறிய உதவி செஞ்சுருந்தாலும் அது நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வச்சு அது பனைமரம் அளவு பெருசு அப்படின்னு எல்லோரும் பாராட்டுவாங்க. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று. அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. ஒருத்தங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நன்மை செஞ்சுருக்காங்கன்னா அதை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. ஆனால் ஏதாவது தீமை செஞ்சுருந்தாங்கன்னா அதை நம்ம அப்போவே மறந்துடுறது நல்லது. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும். ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவர்க்கு உய்வே இல்லை. எதை வேணாலும் மறக்கலாம், ஆனால் நம்ம ஒருத்தங்க நம்மளுக்கு செஞ்ச ஹெல்ப்பை நம்ம மறக்கவே கூடாது. வெக்காமை. படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுநிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார். இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்போ தான் நம்மளோட செல்வம் நம்மக்கிட்ட குறையாமல் இருக்கும். புலால் மறுத்தல். திணல் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். வெகுளாமை. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கள் என். தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும்.
தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை. கோபப்படக்கூடாது அப்படின்றது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் எனும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழிக்கும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது கெடுதலை கொடுக்கும் கோபம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. உலக இயல்பு வேறு இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை.